சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு காணொலிக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இப்போ என்ன நடந்துன்னு சொன்னால், இந்த அர்ச்சுனா ஆண்டவர் உண்மையில் மக்களுக்கு ஆக்குரல் கொடுக்குற ஒருவர், மக்களுடைய நலனுக்கு ஆக்குன்ற ஒருவர், உண்மையில் ஒரு தனி மனிதனாக நின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது ஒரு சத்திய யுத்தம். இந்த யுத்தத்தில் அவர் வெல்ல வேண்டும் என்று தான் உலகத்தில் வாழ்கின்றமே வருந்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வருத்தமான சம்பவம் இன்றைக்கு மன்னாரில் நடந்திருக்கிறது. உண்மையில் இது எங்கே போய் முடியும் என்றது விளங்கவில்லை. உண்மையில் ஒரு மனச்சாட்சி உள்ளவர்கள், மனிதத்தன்மையில் மனிதனாக பிறந்த மனச்சாட்சி உள்ளவர்கள் எவரும் இதை ஜீரணிக்க மாட்டார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கருத்துக்களை உண்மையில் நாங்கள் இது அர்ச்சுனாக்காக நாங்கள் கூற வரையில், அர்ச்சுனா போல் எவர் நின்றாலும் அவர் நின்ற இடம் சரியான இடம். இதில் நாங்கள் ஒரு கருத்தை கூற வாரம், இந்த மன்னார் மருத்துவமனைக்குள்ளே அத்துமீறி நுழைந்தேன்னு சொல்லி, அத்துமீறி நுழைகிற என்ற அந்த கருத்து, அந்த பதம் இந்த அளவுக்கு இவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று விளங்கவில்லை. இப்போ மருத்துவமனைன்றது பொது மருத்துவமனை, அங்கே எவரும் போகலாம், எவரும் கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அர்ச்சுனா ஒரு டாக்டராக போனன்ற கருத்தை நாங்கள் புறந்தள்ளி அவர் ஒரு மனிதனாக போனார் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது ஒரு தவறான கருத்தாக இருக்க வாய்ப்புகள் கிடைக்காதான் நான் நினைக்கின்றேன். காரணம் என்னென்னு சொன்னால், அங்கே ஒரு தவறு நடந்துடுது. அப்போ தவறு நடந்த இடத்துல தட்டி கேட்குறதுக்கு அவரும் போகலாம். அப்போ அங்கே அத்துமீறி நுழைந்தன்ற பதம் ஒரு பிள்ளையான பதம், அது தவறான பதம். அது அங்குள்ள மருத்துவமனை சார்ந்தவர்கள் தங்களுக்கு ஷார்ப்பாக தூக்கி பிடிச்ச ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். சரி, அத்துமீறி போகிறோம் என்று சொன்னால் அங்கே இந்த அடிப்படையில் ஒரு அத்துமீறி போகிறோம் என்று சொன்னால் அது என்ன பாதுகாப்பு வலயமோ, ஒரு இராணுவ முகாம், அதாவது மக்கள் உள்ளுக்கு நுழைய முடியாத இடங்கள் இராணுவ முகாம்கள். அப்போ மருத்துவமனை ஒரு இராணுவ முகாமோ இல்லை, அது ஒரு பொதுமக்கள் எல்லாரும் போய் வர்ற இடம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சாதாரண மனிதன் போனது அத்துமீறணும் என்று சொல்லி பதம் பாவிக்கிறது உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து பதம் அது அல்ல என்றுதான் என்னுடைய வாதம். நான் இப்போ முதல் சொன்னதை தான் திரும்ப சொல்கிறேன். ஒரு இராணுவ முகாம், அங்கே இராணுவ ரகசியங்கள், இராணுவத்தின் ஆயுத தளபாடங்கள், இராணுவத்தின் உயர் தலைவர்கள் அங்கெல்லாம் இருக்கிற இடம். அந்த இடங்களுக்கு சாதாரண பொதுமக்கள் போக முடியாது. அது அந்த இராணுவத்துக்கே உரிய இடம். அதே போல் தான் அங்கே தான் யாரும் போனால் அத்துமீறி நுழைந்தது, அத்துமீறி சில செயற்பாடுகள் செய்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அத்துமீறி நுழைந்து இவர் என்ன செய்தவர்? அங்கே யாரையாவது கடத்த போனவரா, அல்ல யாரையாவது தாக்க போனவரா, அல்ல யாரையாவது கொலை செய்ய போனவரா? அப்படி அந்த நோக்கத்தோடு அவர் போகலை. அவர் பொதுமக்களுக்கான நீதியை கேட்க போயிருக்கிறார். அப்போ அங்கே அந்த மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய தவறு காரணமாக ஒரு இளம் பெண், அதாவது இளம் குடும்ப பெண், ஒரு பல்கலைக்கழக மாணவி அறுவை சிகிச்சை காரணமாக, தவறான அறுவை சிகிச்சை காரணமாக அந்த தையல் விட்டு அந்த தையலுக்கூடாக இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த பிள்ளை, அதாவது மருத்துவ தவறு காரணமாக இறந்திருக்கிறார். அந்த பிள்ளை சம்பந்தமான நீதியை கேட்குறதுக்கு யாரும் இதுவரை உள்ளட்டு கேட்கிறேன். அப்போ அர்ச்சுனா கேட்க போயிருக்கிறார். அப்போ அது ஒரு தவறான நோக்கத்துடைய போகையில் அவர் சரியாகத்தான் போயிருக்கிறார். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக, அதாவது நானும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம். இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் கேட்குறதுக்கான உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. இந்த நாட்டில் RTI ஒன்று இருக்குது, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த அடிப்படையில் வாய்மொழி மூல தகவல் அறிகிறதுக்கு அவரும் போகலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமும் மன்னார் மருத்துவமனையும் என்ற ஒரு தலைப்பில் நாங்கள் இன்னொரு காணொலியை விரைவில் விட போகிறோம். அதை இருக்கட்டும். அந்த அடிப்படையில் மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு இந்த அர்ச்சுனா அந்த மருத்துவர் போனது சரியானது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரவு தான் போனது, இரவு 2 மணி 3 மணி என்ற ஒரு கருத்துக்கள் வருது. இந்த மருத்துவமனை என்றது 24 மணி நேரம் பொதுமக்களிட சேவையாற்றக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ 24 மணி நேரமும் எவரும் போகலாம், எவரும் தங்களுடைய சேவைகள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அங்கே தவறுகள் நடந்தால் அதை கேட்கறதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்குது. மருத்துவர்கள் படிச்சுட்டு போய் அங்கே தவறு செய்கின்ற போது அந்த தவறை தட்டி கேட்குறதுக்கு ஒரு மனிதன் அங்கே போகக்கூடாதுன்றது இந்த வகையில் அது ஒரு நியாயப்பாடாக இருக்கும் என்று உண்மையில் பொதுமக்களுக்கு விளங்கல. இது சம்பந்தமான கருத்துக்களை உரியவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மருத்துவமனைக்குள்ளே நீதி கேட்க சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு உலகமே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதுக்கு அதாவது மக்களுக்காக கருத்து கேட்க சென்ற ஒரு மக்கள் நாயகன், அதாவது மக்கள் இனத்தை
எதிர்பார்க்குறாரோ அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்துக்களை தனது கருத்துக்களாக சுமந்து உண்மையிலே அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, மனைவி இருக்கிறது, அதுகளையும் தூக்கி எறிஞ்சு போட்டு மக்களுக்காகத்தான் இதை அவர் போயிருக்கிறார். அதாவது பிரதனியாவில் இருந்து பல கிலோமீட்டர்கள், பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற பிரதனியாவில் இருந்து மன்னருக்கு வந்திருக்கிறார். அப்போ அவர் தனக்கு ஒரு சுயநலத்துக்காக வரையில் அவர் வடிவாக நித்திரை கொண்டிருக்கலாம், நன்றாக அப்படி ஒழும்பி நல்ல சாப்பாடுகளை சாப்பிடலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மக்களுக்காக எந்த நேரம், அதாவது 24 மணி நேரம் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு மக்கள் நாயகனை கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு மக்கள் தான் உண்மையிலே இதற்கான பதிலை வழங்க வேண்டும். மக்கள் உண்மையிலே இதற்கான நியாயங்களை மக்கள் உரிய தரப்பினர்களுக்கு உரக்க கூறி இந்த ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையில் இப்போவே உலகளாவிய ரீதியில் மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் கணிக்கின்ற போது மிகவும் ஒரு வேதனையாகவும் ஒரு துயரமானவும் துன்பியல் சம்பவமாகவும் தான் இந்த மருத்துவர் கைது செய்யப்பட்ட அந்த செயற்பாடு இருக்கிறது. உண்மையில் இந்த கருத்து அனைத்தும் மக்களின் மத்தியில் சமர்ப்பிக்கப்படுகிறது.